ஒரு இந்து அன்பரின் பதிவு. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதியது. அதை நான் ஏற்கனவே அந்த பதிவில் பிளாக்கரில் நான் போட்டிருந்தேன். அது பிறகு அதை எடுத்து அப்படியே திரும்பவும் இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு ரொம்பவும் பொருந்தது அந்த அவருடைய பதிவு. அதில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, உலகிலேயே அதிக இந்தியர்களுக்கு வேலை தரும் வெளிநாடு சவுதி அரேபியா. இந்தியாவுக்கு கிட்டும் அந்நிய செலாவணியில் அதிக சதவீதத்தை தருவது சவுதி தான். என் சிறு வயதில் அனுபவித்த வறுமையின் கொடூரத்தை நினைத்தால் இன்னும் அழுகை வருகிறது. இக்கால இளைஞர்கள் அவற்றை அறிய வாய்ப்பு இல்லை. அணிய பின்புறத்தில் கிழிந்த ஓட்டையுடன் கூடிய டவுசர், புதிய துணி இல்லாத தீபாவளிகள், சாப்பிட ஒருவேளை மட்டும் கிட்டும் கேப்பைக்கூழ். நகர்ப்புறங்களில் வாழ்ந்தவர்கள் விட கிராமங்களில் நிலவிய பஞ்சம் பசி இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. இதனை மாற்றி இப்போது நாம் அனுபவிக்கிற ஓரளவு வறுமையில்லாத நிலை உண்டாக அரபு நாடுகள் தந்த வேலை வாய்ப்புகள் தானே பிரதான காரணம். அவர் சொல்கிறது சரியான வார்த்தை. அதாவதுங்க, பெரும் பெரும் படித்த மக்களுக்கு தான் ஐரோப்பிய நாடுகள் நல்ல சம்பளத்தை கொடுக்கும். ஆனால் சவுதி அரேபியா, அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியனுங்களுக்கு அதாவது ஒரு அக்கௌண்டனுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு டெக்னீஷியனுக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு டெக்னீஷியனாக இருப்பான், ஒரு அக்கௌண்டனாக இருப்பான். 2 பேருக்கும் சம்பளத்தை பார்த்தா ஈக்குவலாக இருக்கும். ஒரு பிளம்பருக்கோ ஒரு எலக்ட்ரிஷியனுக்கோ உள்ள சம்பளம், அதே சம்பளம் ஒரு அக்கௌண்டனுக்கு கிடைக்கும். இது அரபு நாடுகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து அவர் தொடர்றாரு பாருங்க. அமெரிக்கா, ஐரோப்பியா, இஸ்ரேல் போன்றவை டாக்டர், இன்ஜினியர், எம்சிஏ, எம்பிஏக்களுக்கு மட்டுமே கை கொடுத்தன. ஆனால் 2ஆம் கிளாஸ் படித்த என் அப்பா போன்றவர்களுக்கு கை கொடுத்தது அரபு நாடுகளே. என் அப்பா போன்ற படிக்காத ஏழைகள் பல லட்சம் பேரின் வாழ்க்கையின் வெற்றியின் திருப்பு முனைக்கும் அரபு நாடுகள் தான் காரணம். நானும் லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் உயர் படிப்பு படித்ததும் அரபு நாட்டு பணத்தில்தான். இன்று கிராமங்களில் கூட பல லட்சம் கொடுத்து மனைகள் வாங்கும் அளவுக்கு மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்க அரபு நாட்டு காசும் ஒரு முக்கிய காரணம் அல்லவா? நம் பொருளாதாரத்தின் ஆணிவேறு ஆகிய அந்நிய செலாவணி கையிருப்பு பெரும்பாலும் நமக்கு கிட்டுவதும் இந்தியர்கள் அரபு நாடுகள் அனுப்பும் பணம் மூலமாகவே. இது கண்டிப்பாக அருமையான வார்த்தைங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா, ஐரோப்பியா, இல்லை இஸ்ரேல், இங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கனாக்க ஃபேமிலியோட போய் செட்டில் பண்ணிடுவான். இங்கே டாக்டராகவும் இன்ஜினியராகவும் நம்முடைய வரிப்பணத்தில் படிச்சுட்டு, பொதுவாக பார்ப்பனர்கள் நான் சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்கனாக்கா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவாங்க ஃபேமிலியோட. அங்கேருந்து இங்கே பணமாக அனுப்புறது இல்லை அவங்க. ஏன்னா அவங்களுடைய அங்கேயே குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிவிட்டு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லையும் ஓகே. இப்போ அரபு நாடுகளில் ஃபேமிலியோடு இருக்கிறது ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான். நம்ம இந்தியர்கள் பெரும்பாலும் பேச்சுலராக தான் போவாங்க. அப்படி பேச்சுலராக போகிறப்ப என்ன பண்ணுவான், அவனோட ஒரு மாத சம்பளம், இப்போ ஒரு 3000 ரியால் ஒரு மாத சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுக்கிங்களேன். அதில் அதிகமாக போனால் 500 ரியால் அவங்களோட செலவாக இருக்கும். பாக்கி 2500 மாதம் டான் அனுப்பிச்சிடுவோம். இது நார்மலான சம்பளத்தை சொல்கிறேன் நான். இதை விட ஹையாக 10,000 சம்பளம் இருக்குது, 15,000 சம்பளம் இருக்குது, 2,000 சம்பளமும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு பெரும் அமௌண்ட்டு அரபு நாடுகள்லேருந்து தான் நம்ம அந்நிய செலாவணியை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் பொருளாதார வல்லுநர்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள், அந்த எவ்வளோ அந்நிய செலாவணி நமக்கு எந்த நாடுகள்லேருந்து அதிகம் கிடைக்குதுண்டு. அடுத்தாப்புல அவர் அந்த தொடர்றார் பாருங்க. துலுக்கன் கடையில் சாமான் வாங்காதே என பிரச்சாரம் செய்யும் இயக்கங்களுக்கு அதிக நன்கொடை அனுப்புவது அரபு நாட்டில் வேலை செய்யும் என்ஆர்இக்களே. அரபு நாடுகளை இது சரியான வார்த்தை தான் அது. ஏன்னா இங்கே அரபு நாட்டிலேயே சம்பாரிச்சுக்கிட்டு துலுக்கனை வெட்டு, துலுக்கச்சியை கட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இப்போ ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துகிறான்ல, அதுக்கு இங்கே இருக்கிற சங்கிகள் பணம் அனுப்புகிறான். இது அரபு நாடுகளில், சவுதி அரேபியா, எல்லா நாடுகள்லையும், குவைத்து, பஹ்ரைன், எல்லா நாடுகளும் நடக்குது. கரெக்டாக மாதம் அங்கே ஒரு அமௌண்ட்டை அனுப்பிச்சி விட்ருவான். இவங்க இங்கே செட்டில் ஆகிறது இல்லாமல் முஸ்லீம்களுடைய காசை வச்சு முஸ்லீம்களை கருவ இருக்கணும். எப்படி பார்த்தீங்களா? அடுத்து அவர் அந்த பையனை தொடர்றாப்புல, யார், ரவிசங்கர் இந்து. அவர் சொல்கிறாரு, அரபு நாடுகளை இஸ்ரேல் பூண்டோடு அழிக்க வேண்டும் என ஸ்டேட்டஸ் போடுவோர் பெரும்பாலும் அந்த ஸ்டேட்டஸ் போட உபயோகித்து வரும் கம்ப்யூட்டர் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் துலுக்கன் தொட்டில் வாங்கப்பட்டவைகளே. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க தூண்டிய என் தமிழ் பண்பாட்டை கொலை செய்து எம் இந்துக்கள் செய்நன்றி கொண்ட மக்களாக மாற்றப்படும் மதவெறியர்கள் உண்ணியத்தில் பழைய பஞ்சம் பசி மீண்டும் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள் பச்சை இந்துக்கள். பரமேஸ்வரா, உன் பாரதத்தை இந்த
பாதகர்களிருந்து பாதுகாத்துட்டு பரம்பொருளே. ரவிசங்கர் இந்து தமிழர் அருமையான வார்த்தை சொல்லியிருக்கார். பரமேஸ்வரா, இந்த பாரதத்தை இந்த அற்ப பதர்களிடமிருந்து பாதுகாத்துடு, பாதகர்களிடமிருந்து பாதுகாத்துடு பரம்பொருளே அப்படின்னு கேட்குறாப்புல. உண்மையிலேயே இவர் தான் வந்து தேசாபிமானி. யார் யாரையும் போய் தேச விரோதிகள்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நாட்டு மக்களை பிளவுபட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைகிறாங்க பாருங்க, அவன் தான் உண்மையான தேச துரோகி. ஏண்டா இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் இந்த நாடு எவ்வளோ மாற்றப்பட்டிருக்குது, எத்தனை முஸ்லீம்கள் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது, எத்தனை முஸ்லீம்களுடைய கல்வி பறிக்கப்பட்டிருக்குது, வேலை பறிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தினந்தோறும் நம்ம பார்க்குறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு இப்போ. ஆனாலும் அந்த மக்கள் வந்து பொறுமையை கடைப்பிடிக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்னாக்க, எல்லாரும் வெகுண்டு எழுந்து இந்துக்களை வந்து அடிக்கணும், கொல்லணும். அப்போது இந்து முஸ்லீம் பெரிய கலவரம் உண்டாகும், அதை சாக்க வச்சு முஸ்லீம்களை ஃபுல்லாக கருவறுத்தலாம் அப்படிங்கிற பிளான் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் முஸ்லீம்கள் எந்த ஒரு வேகத்தையும் காமிக்காமல் ரொம்பவும் நிதானமாக, அதான் ஒரு இந்து எழுதுகிறாரு, வேற ஒரு சமூகமாக இருந்தால் என்றைக்கோ கொதித்து எழுந்திருக்கோம். ஆனால் முஸ்லீம்கள் இவ்வளோ பண்பாக இருக்கிறாங்களே, இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவர்கள் போய் தேச துரோகின்னு சொல்கிறானுங்களே, படுபாவி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்துவே வந்து வருத்தப்படுறார். இதை வந்து நம்ம வந்து சிந்திக்கணும். பெரும்பாலான இந்து மக்கள் சிந்திக்கணும். ஏன் இவர்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்க? காரணம், சனாதனம் தழைக்கணுன்னாக்க இங்கே முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது, இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடாது, சுத்தமாக துடை தெரியணும். அதற்கான வேலைகள் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உலகம் முடிவு நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் இந்தியாவை விட போகிறதில்ல, அவர்கள் இஸ்லாத்தையும் விட போகிறதில்ல. எங்கேயோ ஒரு சில பேர் மாற்றிக்கலாம் கட்டாயத்தின் பேரில். ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்கள் கடைசி வரைக்கும் முஸ்லீம்களாக தான் இருப்பாங்கங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம்.